நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையை வேறொன்றும் இல்லை. எபினேசரன், எபினேசரன், இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரன், எபினேசரன், என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதய சுமந்திர நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல ஆமென். அல்லேலூயா. இதுக்கு தகுதி ஒன்றுமே இல்லை, என்னை தகுதிப்படுத்தினவர் அவரே. அல்லேலூயா. படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஆனா தெய்வம் அவருடைய கிருபையினால் என்னை முன்குறித்து ஊழியக்காரனா மாத்தி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் ஜனத்தை சிநேகித்தபடினால இப்படி எழுப்புகிறார். சில தெய்வ மனிதர்கள் நினைச்சார், இஸ்ரவேல் ஜனங்களை சிநேகித்தபடினாலே யாரை எழுப்பினார்? மோசே எழுப்பினார். ஜனங்களுக்காகத்தான் மோசே, மோசைக்காக ஜனம் அல்ல. எனக்காக நீங்கள் அல்ல, உங்களுக்காக என்னை எழுப்பி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை புரிந்து கொள்ளணும், சரிதானா? ஆமா. அதனால ஆண்டவர் மகிமையா இன்னும் வெற்றி சிறப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு உண்டாகட்டும். தொடர்ந்து அவருடைய சித்தத்தை இன்னும் செய்ய கர்த்தருடைய கிருபை தரும்படி ஜெபித்து கொள்ளுங்க. கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 3 நாட்களுக்குமே ஒரு தலைப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பற்றி எரிகிற அக்னி. நேற்று நான் கொஞ்சம் சொன்னேன். புறா எப்படி வருது? அக்னி புறா 2 சொன்னேன். ஒண்ணு என்ன? வெட்டப்பட்ட மரம் துளிர் விடுது. இன்னொன்று புறா பறந்து வருது. எப்படி வருது? அக்னி புறா பறந்து வருது. அதான் சொன்னார், பழுகி பெருகி. வெட்டப்பட்ட மரமும் ஏன் வெட்டப்பட்டுச்சு? பழுகி பெருக. அப்போ அக்னி புறா ஏன் வருது? தன்னில் உள்ள அக்னிய பூமியில போட்டு பழுகி பெருக. அல்லேலூயா. நேற்று நல்ல விசேஷமா இருந்துச்சு அந்த செய்தி. என்னதான் அந்த செய்தி போடுவீங்கன்னு. ஆமா, அந்த செய்தி ரொம்ப விசேஷமா ஆசமா இருக்கும். பழுகிறத பத்தி, பெருகிறத பத்தியும், ரெகோபோத்தை பத்தி, எப்ராஹிமை பத்தி ஆண்டவர் பேசினார். எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு எதை பேச? பழுகி பெருக பேசவா, இல்லை ஏற்கனவே வாக்குத்தத்த வார்த்தைகள் இருக்கு, எதை பேச ஆண்டவரே? இப்படி நிறைய செய்திகளை ஆண்டவர் அப்பப்போ டவுன்லோட் பண்ண வைக்கிறார். வர்றத என்ன செய்யணும்? டவுன்லோட் பண்றீங்களா செல்லுல? நல்ல செய்திகளை. சரிதானா? நல்ல செய்தினா அதை என்ன பண்ணிடுவோம்? உடனே நமக்கு செல்லுல காசு முடிச்சிட்டாலோ உடனே நெட் இல்லாட்டாலோ எதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம்? டவுன்லோட் பண்ணத. அப்போ உங்க இருதயத்துல டவுன்லோட் ஆகணும். நல்ல வார்த்தைகள், நல்ல அனுபவங்கள் என்ன உண்டாகணும்? ஆயிட்டுனா பதிவு பண்ணும். டவுன்லோட்னா என்னது? பதிவு செய்கிறது. அல்லேலூயா. நம்ம நிறைய செய்திகள் நான்லாம் பாட்டு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன். நல்ல செய்திகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன்? பதிவு. எனக்கு பிடிச்ச தேவ மனிதர்கள் பேசின வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்கிறேன்? பதிவு செய்து வச்சிருக்கிறேன். அதை அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்ப நல்ல காரியத்தை, நல்ல வார்த்தைகளை என்ன செய்யுங்க? பதிவு செய்யுங்கள். இப்ப நிறைய வார்த்தைகள் அப்படி எனக்குள்ள என்ன செஞ்சார் ஆண்டவர்? பதிய பண்ணிட்டு. நான் காலையிலே வந்து இங்க இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே,
இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன தேவை? ஒண்ணுன்னா என்னுடைய மைண்ட்ல ஒண்ணுன்னா ஓடுது. மைண்ட்ல ஓடுறதெல்லாம் பேசக்கூடாது. என்ன வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டபோது, நேற்று கடைசியா ஒரு ஊமைய சொன்னேன். ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னேன்? ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு கரி நெருப்புடானாரு. என்ன நெருப்பு? என்ன நெருப்பு? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு வார்த்தைக்கின் தலைப்பே என்னதான்? கரி நெருப்பு. சிலருடைய வாழ்க்கையில இன்னைக்கு யாரோ ஒருத்தருக்கா இருக்கலாம் இந்த செய்தி, இல்லைன்னா பல பேருக்கா இருக்கலாம். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அது மட்டும் எனக்கு தெரியும். ஒரு நாள் இது பற்றி எரிஞ்சது, இப்ப என்ன ஆகி போச்சு? ஒரு வசனத்தை வாசித்து தொடர்ந்துருமா? யோவான் எழுதின சுவிசேஷம், ஸ்தோத்திரம், 21ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 21ல 9வது வசனம். அந்த 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 மைக்கு கூடுமா? அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். என்னத்தை கண்டாங்க? கரி நெருப்பு. முதல்ல எதை பார்த்தாங்க? இயேசு மரிச்சு அடக்கம் பண்ணிட்டு உயிர்த்தெழுந்து நல்ல போதனைலாம் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல சீசர்கள் எங்க போயிட்டாங்க? மீன் பிடிக்க போயிட்டேன். மீன் பிடிக்க போனா ஒன்னும் அகப்படல. ஆண்டவர் தேடி வராரு, பிள்ளைகளேன்னு சிநேகிக்கிறாரு. இந்த பிள்ளைகள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? கரி நெருப்பு வச்சு அதுல என்ன வச்சிருக்கிறாரு? மீன் வச்சிருக்கிறாரு, அப்பம் வச்சிருக்கிறார். அவர் எதையும் எந்த இடத்திலையும் வரவழைக்க அவரால் முடியும். ரோமர்ல வாசிக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறது ஒரு அழைக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. இனி ரொம்ப சிந்திக்க வச்சது, என்னத்தை பார்த்தாங்க வந்த உடனே? கரி நெருப்பு. பாவி எனக்கு சொன்னாரு, இந்த கரி நெருப்பு தான் அன்னைக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. கரி நெருப்பு. நம்ம என்ன சொல்லுவோம் அதை பார்த்து? கரி கட்டை. ஏற்கனவே எரிஞ்சது, எரிஞ்சு அணைஞ்சது. அப்படித்தானே? தேவனுக்காய் ஒரு நாள் நீ பற்றி எரிஞ்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு கரிகட்டையா இருக்கிற. கரிகட்டை எதுக்குங்க உபயோகப்படும்? குப்பையில தான் போடுவாங்க. சரிதானா? ஒரு சில காரியங்களுக்காக உபயோகப்படுத்துறாங்க. மற்றபடி இது எங்கதான் போட போகுது? குப்பையில போடப்பட்ட கரிகட்டையா இருந்த ஒன்னத்தான் ஆண்டவர் அன்னைக்கு கடற்கரையில ஒரு கரி நெருப்பு போட்டது போல ஒன்னைக்கு கையில எடுக்கிறார் அவரு. அல்லேலூயா. கரி நெருப்பை எடுத்து, நான் நேத்தே சொன்னேன், அவர் எப்படிப்பட்டவரா? பட்சிக்கிற அக்னி. இந்த பட்சிக்கிற அக்னியோடு எதை சேர்க்கிறாரு? நேற்று நானும் சொன்னேன், இன்னைக்கு அண்ணனும் சொன்னாப்புல, நெருப்பு எதை விரும்புது? விறக, பெட்ரோல, கேஸ. இது இல்லாம எண்ணிச்சு முடியாதது. ஆனா இன்னைக்கு தெய்வம் சொல்றாரு, கரிகட்டையா இருக்கிற ஒன்ன நான் விரும்புறேங்கிறாரு. உன்னை கையில எடுக்கிறாரு. உன்னை கையில எடுத்து கரி நெருப்பு உண்டாக்குறாரு. கரி கட்டையாய் கருகருன்னு இருந்த ஒன்ன அவர் நெருப்பாக்கும்படி உன்னைக்கு கையில எடுக்கிறாரு. ஓ கரிகட்டையோ, நீ கரிகட்டை என்ற இன்னதான் கர்த்தர் எடுக்கிறாரு. கரி நெருப்பு எப்படிங்க உண்டு பண்ண முடியும்? கரி கட்டையை எடுத்து அதுல ஒரு சின்ன நெருப்பு தழலை வச்சு, அந்த தழல் தான் கிறிஸ்து, அதுதான் அபிஷேகம். அத வச்சு என்ன வேலை நடக்கும்? இப்போ
என்ன பண்றாரு? ஊதுறாரு. ஏசாயா தீர்க்க புத்தகத்துல 54:14 எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? கரி நெருப்பை ஊதி. 54:16 தானே? இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைகளுக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிறவன போதும், கொள்ளனையும் போதும். கரி நெருப்பை ஊதி. அப்போ கரிகட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, ரெண்டையும் ஒன்னா வச்சு என்ன பண்றாரு? இப்போ ஊதுறாரு. உனக்கு ஊழியம் செய்யும்படி இன்னைக்கு தெய்வம் பிரத்யேகமா இறங்கி வந்திருக்கிறார். கரிகிட்டையா இருக்கிற, கருகருன்னு இருக்கிற அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்த, பற்றி எரிஞ்சது ஒரு நாளையா, இப்போ பற்றி எரிய முடியல, மீண்டும் நீ பற்றி எரியும்படி ஒரு கரி நெருப்பாய் நெருப்பா கரியில வச்சு ஊதி விடுறாரு. வேதம் சொல்லுது 104 சங்கீதம் எபிரேயர்ல 104:7, எபிரேயர் 1:7 ஊழியர்கள் எப்படி வைக்கிறாரா? அக்கினி ஜுவாலை. தூதர்களை எப்படி வைக்கிறாரா? அப்போ தெய்வம் எல்லாருக்கும் பணியை கொடுக்கிறாரு பாருங்க. அவர் நெருப்பா இருக்கிறாரு, நீ கரிகிட்டையா இருக்கிற, ஒன்னா வச்சு லேசா சூடு வச்சு பிடிக்கி. இப்போ தூதர்கள் வேலை என்ன வேலை? தூதர்கள் வேலை என்ன வேலை? காற்று வீசுறாங்க. காற்று வீசுறாங்க. காற்று வீச 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 உன்னிலே பட்ட அந்த நெருப்பு அது பழுகி பெருகுது. எத்தனை பேர் இதை அனுபவிக்கிறேன்னு தெரியல, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என் மேல பற்றி எரிகிற நெருப்பு தழல் அது இன்னும் 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 பழுகி பழுகி பெருகிட்டு இருக்கு. ஒரு நெருப்பு தழல தெய்வம் என் மேல வச்சிருக்கிறாரு. அது இருக்கிற வண்ணமா இல்ல, இருக்க 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 அது பழுகி பெருகுது. இன்னைக்கு கரிகட்டையா இருந்த ஒன்ன அவர் நெருப்பு தழல்ல வச்சு காற்று வீச பண்றார். காற்று வீச 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 இந்த நெருப்பு கரிகட்டையா இருந்த தன்மை என்ன மாறுது? சூடாவது, நிறம் மாறுது. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆவியானவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற கரிகட்டையா இருந்த ஒன்னதான் மேலதான் ஒரு நெருப்பு தழல வச்சு தூதர்கள், ஒருத்தருக்கு எத்தனை தூதர்களா? 2 தூதர்களும் 2 பக்கம் இருந்து காற்றை வீசுறாங்க. நெருப்பு மேல காற்று பட்ட உடனே இந்த நெருப்பு கரிகட்டையில பற்றி பிடிக்குது. காற்று வீச வீச கரிகட்டை தன்னை மாறுது. கரிகட்டை ஆமே ஸ்தோத்திரம் நிறம் மாறுது, சூடு ஏறுது. இந்த நெருப்புக்குள்ள தன்மை பூரா கரிகட்டைகளை பற்றி பிடிக்குது. இது நடக்குது இன்னைக்கு. இந்த ஊழியத்தை தெய்வ ஆவியானவர் இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார். நீ கரிகட்டையா இருக்கிறானே, நான் கரிகட்டையா இருக்க. ஒரு நாள் பற்றி எரிஞ்சேன், ஒரு நாள் எவ்வளவோ ஜெபம், ஒரு நாள் எவ்வளவோ நான் வாயை திறந்தா தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்பட்டுச்சு, வெளிப்பாடு வந்துச்சு, தரிசனம் வந்துச்சு, சொப்பனம் வந்துச்சு. வாயை திறந்தா கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டுச்சு. ஒரு நாள் இருந்தது உண்மை, ஆனா இன்னைக்கு இல்ல. ஆண்டவர் இல்லைன்னு சொல்லி உன்னை புறமாக்காம இன்னைக்கு கரிய நெருப்பாக்குறார். கரிய நெருப்பாக்குறார். இழந்து போன அந்த கிருபா வரும், இழந்து போன அந்த ஜெப வல்லமை, இழந்து போன அந்த வெளிப்பாடின் வரும், இழந்து போன அந்த தீர்க்கதரிச வரும், இழந்து போன அந்த சுவிசேஷ வல்லமை, இழந்து போன அந்த ஆறுதலின் வல்லமை, இழந்து போன அந்த அபிஷேகம், இழந்து போன அந்த அக்கினியை மீண்டும் புதுப்பிக்கப்படும். உன்னை நெருப்பாக்குறாரு, உன்னை நெருப்பாக்குறாரு. இதோ 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 கரி நெருப்பை ஊதி, இதோ கரி நெருப்பை ஊதி இழந்து போன அனுபவங்கள் மீண்டும் மீண்டும் துளிர்க்கிறது. மீண்டும் 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 உனக்குள்ள அனல் உண்டாகுது, உனக்குள்ள அனல் உண்டாகுது, உனக்குள்ள அனல் உண்டாகுது. சூடு பிடிக்குது, நிறம் மாறுது, தன்மை மாறுது. பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. கரி நெருப்பு, கரிய நெருப்பாக்குறா, கரிய நெருப்பாக்குறா, கரிய நெருப்பாக்குறா, கரிய நெருப்பாக்குறா. இதோ 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 ரிசு ரிசு அனுபவி,
அனுபவி, அனுபவி, அனுபவி. நெருப்பாக்குறார், கரிய நெருப்பாக்க என் தெய்வத்தால் மட்டும்தான் முடியும், என் தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். கரிய நெருப்பாக்குறாரு, கரிய நெருப்பாக்குறாரு, கரிய நெருப்பாக்குறாரு, கரிய நெருப்பாக்குறாரு. காத்து வீசுது, தூதர்கள் காத்த வீச பண்றாங்க. இழந்து போனது அக்கினி, இழந்து போன அந்த பாயா, இழந்து போன மகிமை திருமையை உனக்குள்ள. பிசாசு உன்னை பார்த்து சொல்லி இருக்கலாம், கறி கட்ட உனக்கு உதவ மாட்டேன், உனக்கு உதவ மாட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றார், இல்ல நான் கையில எடுக்கிற நெருப்பு தலையில வைக்கிற. தூதர்களே காத்துல வீசுங்க. தூதர்கள் காத்து வீசுறாங்க. கறி கட்ட நெருப்பு தழலா மாறுது, நெருப்பு தழலாய் மாறுது, நெருப்பு தழலாய் மாறுது. இதோ இதோ கரி நெருப்பை ஊதி, கரி நெருப்பை ஊதி. இதோ இதோ உன் வாழ்க்கை, இதோ உன்னுடைய அனுபவங்கள் ஒரு அனலாய் மாறுது. எத்தனை பேர் அனுபவிக்கிற தேவ பிள்ளைய நீ பாய்க்கவா? அனுபவிக்கிற தேவ பிள்ளையே நீ பாய்க்காது. நீ கரி அல்ல, கர்த்தர் அழைக்கிறார். நீ நெருப்பு, நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல். உன்னை பார்த்து சொல்றாரு, நீ நெருப்பு தழல், நீ நெருப்பு தழல், 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 நெருப்பு தழல். ஷபலாக தாரபால ரபா விகாரமால தூரமால ரபா ராகல் மனாஸ் யால்மனா ரியால்மனா. கர்த்தரை நேசிக்கிறபடினால இந்த வார்த்தை உனக்கு தாராரு. நீ கரி கட்டை அல்ல, நீ நெருப்பு தழல். எஸ் 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 ஷகட தீகட ரகதனா ராகல் மனா. நீ நெருப்பு தழல். இதோ இதோ ஒரு நெருப்பு தழல் உன்னை நெருப்பு தழலாய் மாற்றுகிறா. இதோ உன்னை நெருப்பு தழலாய் மாற்றுகிறா. இதோ உன்னை நெருப்பு தழலாய் மாற்றுகிறா. இதோ உன்னை நெருப்பு தழலாய் நெருப்பு தழலாக்குறாரு. ஆமென். ஓ ஷிபலா ரகடதனா மாரா கபா ஷியால்மனா. டினா டினா டினா. இழந்து போன அந்த கிருபை வர திரும்பியும் உனக்குள்ள திரும்பி புதுப்பிக்கப்படுகிறது, 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 புதுப்பிக்கப்படுகிறது. இதோ கிழந்து போன தீர்க்க தரிசனம் வர, இதோ இழந்து போன வெளிப்பாட்டின் வர, இதோ இதோ அனுபவி. உனக்குள்ள இன்னைக்கு உன்ன கரி தன்மையை மாற்றி ஒரு நெருப்பு தழலாக்குறார் தெய்வம். ஷல்மா ரகதனா சாந்தனா ரீகால் மனா தியால் மனா. யாஸ் ஓ ஷகட தீகட ராபா. யாஸ் ஆண்டவர் சொல்றாரு, திரளான தண்ணீர்கள் அதை தணிக்க மாட்டாது, வெள்ளங்கள் அதை அழிக்க மாட்டாது. ஓ தண்ணீர் உன்னை தணிக்க மாட்டாது. தண்ணீரை நக்கி போடுகிற, தண்ணீரை நக்கி போடுகிற, தண்ணீரை நக்கி போடுகிற ஒரு நெருப்பாய், ஒரு நெருப்பாகிறார். ஜீசஸ் ஜீசஸ். நெருப்பு தழல், நெருப்பு தழல், நீ நெருப்பு தழல். வார்த்தையுடைய இசைய இசைய நெருப்பு தழல் உன்னை நெருப்பாக்குறாரு, உன்னை நெருப்பாக்குறாரு ஆவியானவர். உன்னை நெருப்பாக்குறாரு. தேவ பிள்ளை, நீ கரி கட்டை அல்ல, நீ நெருப்பு தழல். நீ கரி கட்டை அல்ல, நீ நெருப்பு தழல். இதோ 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 ஆவியானவர் உன்னை நெருப்பு தழலாக்குறார். இது வர, இது வர நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்த, இது வர நீ பிரயோஜனம் இல்லாதவனா இருந்த. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், இனி அப்படி அல்ல, நீ பிரயோஜனமாயிருப்ப, நீ பிரயோஜனமாயிருப்ப, நீ பிரயோஜனமாயிருப்ப, நீ பிரயோஜனமாயிருப்ப, நீ பிரயோஜனமாயிருப்ப.
ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது அனைவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அநேகரால் புறம்பாக்கப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்க்கை, அநேகரால் ஒழிக்கப்பட்ட வாழ்க்கை உன் வாழ்க்கை. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ ஆவியானவர் சொல்றாரு, நீ கறி கட்டையா இருந்ததுனால உன்னை புறம்பாக்க முடிஞ்சது. இதோ நான் உன்னை நெருப்பாக்குறேன். இதோ நான் உன்னை நெருப்பு தழலாக்குறேன். இதோ நான் உன்னை நெருப்பு தழலாக்குறேன். இதோ நான் உன்னை நெருப்பு தழலாக்குறேன். பாபா பாபா இக்காபாலாராமா. எஸ் ஓ, நெருப்பு தழலுனாலே சூடுதான். நெருப்பு தழல்னாலே சூடுதான். சூடு இல்லாத ஒண்ண தெய்வனுக்கு சூடாக்குறாரு. எஸ் சூடாக்குறாரு. எஸ் சூடாக்குறாரு. எஸ் சூடாக்குறாரு. எஸ் ஷக்கரமா கௌஷல ரௌபர ஹௌதுனா. எஸ் நெருப்பு தழலுடைய நேச்சர் என்ன தெரியுமா? யாரோ ஒருவர் தெரியாம போய் தொட்டுட்டாலும், தெரியாம போய் தொட்டால், தெரிஞ்சல தெரியாம, தெரிஞ்சா தொட மாட்டாங்கல்ல. நெருப்பு தழலை யாராவது தெரிஞ்சு தொட முடியுமா? தெரியாம வந்து தொட்டாலும் இது பாதிப்பை உண்டு வேண்டும். சத்துருவுக்கு பாதிப்பாயிருப்ப. சத்ருட தொட வந்தாமனா பாதிக்கப்படுகிறது நீ அல்ல, தொடுகிறவன் பாதிக்கப்படுவான். இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை ஷகரபா கதரசியா. எஸ், ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே கரிகட்டையா இருந்தது உண்மைதான், என்ன அனலாக்கிருங்க, நெருப்பு தழலாக்கிருங்க அப்படின்னு அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க உன் வாய் ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க சாதாரணமா கத்தர் மாத்துகிறவர் அல்ல. பல மடங்காய் கத்தர் உன்ன அக்கினி தழல பெருகப்படுகிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்து எப்படியாச்சும் மீட்டணும்னு சொல்லிட்டு இந்த மோசே முற்பட்டாரு. இந்த மோசே முற்பட்டாரு. ஆனா முடியல. முடியல. இப்போ பயந்து போய், பயந்து போய் ஓடி ஒளிச்சு கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் ஜனங்களை மீட்க முடியலையே. நீ சொல்லலாம், என் குடும்பத்தை ரட்சிப்புல கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்த நிலைமையில, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இந்த மோசே ஆடுகளை வனாந்தரத்துல மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி தழல், ஒரு முச்சடி நெருப்பு, ஒரு முச்சடி நெருப்பு, எனக்கு முன்னாடி ஒரு முச்சடி நெருப்பு. இந்த அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்த பிற்பாடு இந்த மோசே பயந்தாமொழி அல்ல, இந்த மோசே பயந்தாமொழி அல்ல, நெருப்பு தழலாக்குறார், நெருப்பு தழலாக்குறார். தம்பி உன நெருப்பு தழலாக்குறார், தங்கச்சி உன நெருப்பு தழலாக்குறார், ஐயா உன நெருப்பு தழலாக்குறார். தெய்வம் இன்னைக்கு உள்ள நெருப்பு தழலாக்குறார். ஆவியான சொல்றாரு, உன்னை பாதிக்க முடியாது, நீதான் பாதிப்பை உண்டு பண்ணுவ. உன்னை பாதிக்க முடியாது, உன்னை பாதிக்க முடியாது. உன்னை பாதித்த சில அந்தார வல்லமைகளை நீ பாதிப்ப. உன்னை சேதப்படுத்தின சில கிரியைகளை நீ சேதப்படுத்துவ. ஆமென். நெருப்பு தழலே, நெருப்பு தழலே, ஆவியானவரை அழைக்கிறா. நெருப்பு தழலே, நெருப்பு தழலே, ஓ எழும்பி பிரகாசி, அக்கினி ஜுவாலையே. ஓ ஜீசஸ்,
இந்த அக்கினி ஸ்தம்பத்தின் ஒரு பகிர்ச்சா, ஒரு பரிமாற்றம், இந்த அக்கினியில இருக்கிற ஒரு பரிமாற்றம் உனக்கு வருது, ஒரு பரிமாற்றம் வருது. எஸ், எப்பவும் தக தகன்னு இருப்ப, எப்போதும் ஜுவாச்சிக்கிட்டே இருப்ப, எப்போதும் சோத்ரம் 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 ஜீசஸ் ஜீசஸ் சொல்லிட்டே இருப்ப. எஸ், நீதான் அக்னி தழல், எஸ், நீதான் நெருப்பு தழல், நீதான் நெருப்பு தழல், நீதான் நெருப்பு தழல். ஆமென். உன்னதான் அவர் கரத்துல எடுக்கிறாரு, உன்னதான் அவர் கரத்துல எடுக்கிறாரு. அரபாலா சந்தரலபுரி விக்கல்மனா. எஸ் எஸ் பிலி அம்பர பௌதரபல சம்பல பௌதர. எஸ் எஸ். Oh, glory, 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 Jesus, glory, Jesus, glory, Jesus. அவியானவர் சொல்றாரு, உன்னை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா கூப்பிட்டு இருக்கலாம், உன் பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்கலாம், இல்ல சில பேர்களை வச்சு ஒன்று அழைச்சிருக்கலாம். அந்த அழைப்புலாம் ஒரு பரிசுத்தம் இருந்ததில்லை, ஒரு அனாக்டிங் இருந்ததில்லை. ஆனா பரலோக தெய்வம் உன்னை அழைச்சிருக்கிறாரு, உன்னை அழைச்சிருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? அது எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? இந்த மோசைய பார்வோன் அழைச்சது உண்டு, இந்த மோசைய இஸ்ரவேல் ஜனங்கள் அழைத்தது உண்டு, மோசையின் அழைத்தது உண்டு. வனாந்திர பிரயாணத்துல இந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ சொன்னது உண்டு. இந்த வார்த்தையில எல்லாம் ஒரு பரிசுத்தம் இல்லை. ஆனா இந்த பரலோகம் ஒன்று அழைக்கும் போது அந்த அழைப்புல ஒரு பரிசுத்தம் இருந்து, அதோட பெயர் என்ன தெரியுமா? பரிசுத்த அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, பரிசுத்த அழைப்பு. அவர் தான் சொல்றாரு, கரி நெருப்பு, நெருப்பு தழலே, கரி நெருப்பு, நெருப்பு தழலே. அழைக்கப்பட்ட அழைப்புல பாத்திரவனா ஒண்ணு மாத்திக்க. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அபாத்திரமா மாறிடாத, பாத்திரமாயிரு. நீதான் நெருப்பு தழல், நீதான் அக்கினி தழல், நீதான் நெருப்பு தழல். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 26:21 கரிகள் தழலுக்கு ஏதுவா இருக்கான். ஆமென், ஆமென். பிசாசுக்கு தெரியல, ஆனா தெய்வம் எழுதி வச்சிருக்கிறாரு. நீதிமொழிகள் 26:21 கரிகள் எதுக்கு ஏதுவா இருக்கு? தழல். அப்படின்னா இது நெருப்பு தழல். நெருப்பு கரிக்கட்டையில நெருப்பு இல்ல, ஆனா நெருப்பு கரிக்கட்டையில இருக்கிறதுனால கரிக்கட்டை நெருப்பு தழலாகும். கரிக்கட்டை நெருப்பு தழலாகும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இப்போ ஒரு பகிர்ச்சி உண்டாக போகுது, ஒரு பரிமாற்றம் உண்டாக போகுது. அந்த அக்கினி நெருப்பு, ஏற்கனவே நீ அக்கினியா இருந்த, ஆனா அதோட தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. மங்கி எரிகிற திரிய நினைச்ச மாட்டாரா? அணைக்க மாட்டாரு அவரு. அவர் தட்டி இன்னும் பிரகாசிக்க முடியும். அவர் உதவி செய்வார், அவர் உதவி செய்வார். நீ உனக்குள்ளே சொல்ற, நான் முன்னாடிலாம் ஜோம் பண்ணும் போது ஆவியானவர் சத்தத்தை கேட்டேன். அவர் என்ன சொல்லணுமோ, நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டா கேட்டேன். இப்போ அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது இப்போ சரியா கேட்கறது இல்லை. அக்கினி மயமானவற்ற எந்த குறவும் இல்லை. உன்னோட செக்ஷனும் அவரோட செக்ஷனும் கரெக்டா கனெக்ஷனா இருந்திருந்தா,
கரெக்டா இருந்தா, உங்களுக்கு நல்லா புரியணும்னா, செல்லுல டவர் இல்லாம இருந்தா யாரு பேசவும் கேட்காது. செல்லு சிக்னல் கரெக்டா இருக்கணும். டவர் கிடைக்கிற இடத்துல நீ இருக்கணும். அந்த செக்ஷன்ல இருந்தீனா சொல்றது அவர் சொல்றது கரெக்டா செவில விழும். என்ன செய்யணுமோ என்ன எல்லாம் கரெக்டா விழும். இப்போ முன்னாடியே விட்டு இப்போ நீ கேட்க ரெடினா, நீ அவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு உனக்கு ஏக்கம் இருந்துச்சுன்னா, தாகம் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு பகிர்ச்சி உண்டாக போகுது. இப்போ ஒரு பரிமாற்றம் உண்டாக போகுது. அந்த அக்கினி தழல் உன் மேல வந்து அமர போகுது. அவருடைய சத்தம் உனக்கு கேட்க போகுது. அவருடைய சத்தம் உன் இருதயத்துல தொலைக்க போகுது. அக்னி மயமானவரும் நீனும் அக்னி மயமானவரும் உண்டா தாகம் உண்டா உனக்கு? தாகம் உண்டா உனக்கு? தாகம் உண்டா உனக்கு? தாகம் உண்டா உனக்கு? தாகம் இருந்துச்சுனா போதும். இதோ இதோ அக்கினி தழல், அக்கினி தழல். Take it, take it, take it, take it, take it, take it, take it. ஒரு பரிமாற்றம், ஒரு பரிமாற்றம், ஒரு பரிமாற்றம், ஒரு பரிமாற்றம். Yes, 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 yes. ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி தழல். எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அனஞ்ச வாழ்க்கை நினைக்காத. யாருக்குனே எரிஞ்சுட்டா இருக்கிற, யாருக்குனே உயிர் உனக்குள்ள இருக்குது, உயிர் உனக்குள்ள இருக்குது. கரி நெருப்பு தழல், கரி நெருப்பு, நெருப்பு தழல். எஸ் 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 மௌஷல ரேகர் ஹௌரா ரீமன் ஹௌரி யாதன ரேதனோ சேகர் ஹௌ ரேகரோ. எஸ் 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 எஸ். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த கரி நெருப்பு எனக்கு வேணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இந்த கரி நெருப்பு, இந்த அக்கினி தழல் எனக்கு வேணும். ஓ ஷாபா ரக்கதால ரத்துனாரா. எஸ் 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 எஸ். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, என்ன எரிய வைக்கிறீங்க? என்ன எரிய வைங்க. என்ன அக்கினி தமாமா மாத்துங்க. என்ன என்ன என்ன. ஓ அக்கினி அக்கினி அக்கினி. தூ பிளம்பா, தூ பிளம்பா, தூ பிளம்பா. ஒரு பகிர்வு, ஒரு பகர்ச்சா, ஒரு பகிர்வு, ஒரு பகிர்வு. எஸ் 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 எஸ். கரி கட்டை அல்ல, கரி நெருப்பு. கரி கட்டை அல்ல, நீ கரி நெருப்பு. எஸ் நீ கரி கட்டை அல்ல, நீ கரி நெருப்பு. எஸ் எஸ். ஜீசஸ் நேம். கரி கட்டை அல்ல, கரி நெருப்பு, அக்கினி தழல். ஜீசஸ் நேம். ரைட் நவ அக்கினி பற்றி 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 ஓ பழுகி பெருகி பழுகி பெருகட்டும். ரைட் நவ. இதோ 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 கரி நெருப்பாக்குறார் உன்னை. இதோ கரி நெருப்பாக்குறார். இதோ 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 உன்னை கரி நெருப்பாக்குறார். கரி நெருப்பாக்குறார் உன்னை. எஸ். இதோ கரி நெருப்பாக்குறார் உன்னை. அனுபவி அனுபவி. இதோ நீ கரி நெருப்பு, நீ கரி நெருப்பு, நீ கரி நெருப்பு. நீ சாதாரண ஆள அல்ல. நீ கரி நெருப்பு, 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 நீ கரி நெருப்பு. நீ சாதாரண ஆள அல்ல. நீ கரி நெருப்பு, நீ கரி நெருப்பு, நீ சாதாரண ஆள அல்ல. நீ கரி நெருப்பு. கரி கட்டையார்ல ஒண்ண கரி நெருப்பாக்குறாரு.
Shalba ragadana syalmana rikalmana. Receive the Holy Spirit right now. Yes. கரி கட்டை அல்ல, கரி நெருப்பு. Jesus name. Glory. Oh, fire. Glory. Fire. Shalmana gadana shantana. Tidabala barabala bara syalmana. Yes. Jesus. Yes. Sama maraka. இது அனுபவே. நீ கரி நெருப்பு. இழந்து போன அந்த அனல் மீண்டும் உனக்குள்ள வருகிறது. இழந்து போன அந்த அந்நிய பாஷை மரம் மீண்டும் உனக்குள்ள வருகிறது. இழந்து போன அந்த தீர்க்கதரிசன மரம் மீண்டும் உனக்குள்ள வருகிறது. இழந்து போன அந்த ஜெப ஆளுக மீண்டும் உனக்குள்ள வருகிறது. இழந்து போன அந்த வேத வாசிப்பு மீண்டும் உனக்குள்ள வருகிறது. ஆமென். ஷால்வா ரகதன ஷாந்தன லதன. Yes. ஓ, கர்த்தர் தேடுகிற நபர் நீதான். அந்த ஒரு நபர் நீதான். உன் கிராமத்தை ரட்சிப்புல கொண்டு வர நபர் நீதான். மாரா காஷே காரா ரிமாரா தோலோரோ கோரோசியாரா ஷபா லபா ரபா லபா ரபா லபா இலாபோ. Yes. ஷால்மன கடதன சந்தனா. விடாத இந்த நெருப்ப. இந்த நெருப்ப விடாத. நெருப்பு மேல விழுந்திருக்கு. Jesus. Yes. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கலாம்னு விரும்புறேன். Yes. Sama rakata larika tuda ratala rata. Yes. ஆவிய சொல்றாரு, இந்த நெருப்புக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. இந்த நெருப்புக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. உனக்கு முன்னாடி மோசைக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியல. அதே போல உனக்கு முன்னாடி மந்திரவாதிகள் நிக்க முடியாது. Glory. 40 லட்சம் ஜனங்களை நடத்துற ஒரு அபிஷேகம் இந்த மோசைக்கு. 40 லட்சம் ஜனங்களை 70 பேரோட அபிஷேகம் இந்த மோசைக்கு. மோசே ஒண்டியா நடத்த விரும்பல. அவருக்குள்ள இருந்து ஒரு பரிமாற்றம் உண்டாயிற்று. எஸ். கர்த்தரே தெய்வம்னு சொல்லத்தக்க ஒரு எலியாவை கர்த்தர் எழுப்புன. ஒரு எலியாவை. எஸ். உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நீ சரியா இருப்பியனா? அழைப்புல பலவிதம் இருக்கு. சிலரை ஜோமனை தான் அழைப்பிக்கிறாரு. சிலரை ஆளதான் வைப்பாரு. சிலரை சுவிசேஷம் சொல்லதான் அழைப்பாரு. சிலருக்கு போதகர், சிலருக்கு தீர்க்க தரிசனம். உன்னோட அழைப்பை காலிங்க. உன்னோட அழைப்பை கரெக்டா புடிச்சுக்கோ. ஒரு அக்கினி ஸ்தம்பம் உன் மேலே தங்கி இருக்க போது அழைப்பை விட்டு விலகாது. உன் அழைப்புல நீ சரியா இருந்தா அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விலகல, உன்னை விட்டு விலகாது. ஒரே ஒரு பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்படும்படி இந்த பேதுரு மேல ஒரு அனாயிட்டிங்
Jesus, 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 எஸ் Jesus, Jesus. எஸ். தெசலோனிக்கேயர் சபைக்கு வரும்போது இந்த பவுல் மூலமா 2.5 லட்சத்துக்கு அதிகமான நபர்கள் இயேசுவிடமாய் திருப்பப்பட்டார்கள். எஸ், எஸ். அந்த பகுதியில் பவுல் சொல்லுவாரு, என்னுடைய சுபாவத்தை, என்னுடைய குணாதிசயங்களை நன்றாய் நீங்க அறிஞ்சு இருக்கீங்க. என்னுடைய சுவிசேஷம் வசனத்தில மாத்திரமல்ல, என்னுடைய வார்த்தையில மாத்திரமல்ல, என்னுடைய செய்கையில நீங்க பார்த்திருக்கீங்க. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்களேன். பாஸ்டர் வாசிப்பாங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:8. எஸ், எஸ், எஸ். ஒரு பகர்ச்சி உண்டாக போகுது, ஒரு பரிமாற்றம் உண்டாக போகுது. 1 தெசலோனிக்கேயர் ஜீசஸ் 3. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் எஸ் நாங்கள் பிழைத்திருப்போம். எஸ், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். இது யார் சொல்றா? பவுல் சொல்றாரு. அழைக்கப்பட்ட அழைப்புல நீ நிலைச்சு இருந்தீனா, அதுக்கு சரியான ஒரு ஆன்சர் சொல்லணும்னா, எங்களுக்குள் ஜீவன் பெருகுது. ஜீவன் இருந்தா தான் வாழ முடியும், பிழைத்திருக்க முடியும். எங்களுக்குள்ள ஜீவன் பெருகுது. அழைக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திரு. உனக்குள்ள ஒரு பரிமாற்றம் நடக்கும். ஓ, glory, 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 glory. Jesus, 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 Jesus. எஸ், glory. எஸ். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாபா ரீபாலா ரகதலரா. கரிகட்டையா இருந்த உன்னை கையில் எடுத்து உன்னை கரி நெருப்பாக்குறாரு. கரி நெருப்பா இருந்த உன்னை பலிபீடத்துல வைக்கிறாரு. எஸ், எஸ், எஸ். எங்கேயோ இருந்த உன்னை எடுத்து கரி நெருப்பாக்குறாரு. கரி நெருப்ப பலிபீடத்துல வைக்கிறாரு. தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி உன்னை பலிபீடத்துல வைக்கிறாரு. ஓ, பலிபீடத்துல. Yes, 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 yes. தெய்வம் உன்னை பலிபீடத்துல வைக்கிறாரு. அதுல மட்டும் வச்சுட்டு அப்படியே விட்டுறாம, இப்போ தூதன் சொல்றார், தூதா இந்த நெருப்பு தழல எடுத்துட்டு போ. எஸ், 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 எஸ். ஒரு கொரட்டை தூக்கிட்டு வாரான். கத்தணும். தூதன் என்னத்தை தூக்கிட்டு வாரா? ஒரு கொரட்டை தூக்கிட்டு வாரா. ஆமென். நெருப்பு தழல் ஆயத்தமா இருக்கு. எஸ், நெருப்பு தழல் ஆயத்தமா இருக்கு. இப்போ ஆமென். தூதன் பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு தழல கொரட்டால எடுக்கிறான். பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பு தழல
கொரட்டால Yes. எடுத்து Yes. அப்படி பறந்து வாரான். Amen. ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், நான் அசுத்தன், Amen. நான் அசுத்த ஜனங்கள் மத்தியில வாசம் பண்றவன், என் உதடு அசுத்தம். இவன் அசுத்தம் அசுத்தான்னு சொல்றான் பாரு. இவன் வாயில வை, இவன் உதட்டுல வை. இப்ப நெருப்பு தாழ சிலருடைய வாயில, சிலருடைய உதட்டுல எஸ் தூதனா வைக்கப்படுகிறது. அப்படின்னா தெய்வம் உன்னை பயன்படுத்த போகிற காலம் வந்தது. சில அக்கிரமத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படி, அழைப்பை மறந்து இருந்து அழைப்புக்குள்ள இல்லாதபடி இருக்கிற அநேகரை புதுப்பிக்கும்படி இன்னைக்கு தூதனால் அனுப்பப்படுகிற, தூதனால் எடுத்து கொண்டு போகப்படுகிற அந்த நெருப்பு தலை, அந்த கரி நெருப்பு நான் தான், நீதா 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 நீதா. Yes. Yes. Shabaraka. ஷல்பரா ஹடதனா சியால்மனா. எஸ் நெருப்பு தழல் உதட தொடபோது. ஓ ஆயத்தமாயிரு, கண்ணை மூடி என்ன தொடட்டுன்னு சொல்லு. நெருப்பு தழல், நெருப்பு தழல். நெருப்பு தழல் தேவ தூதனால் எடுக்கப்பட்டு, பலிபீடத்தில் எடுக்கப்பட்டு, ஏசாயா வாயை தொட்டது போல, ஏசாயா வாயை தொட்டது போல, இதோ 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 உன் வாய, உன் உதட எதுல அக்கிரமன்னு சொன்னியோ அதுல இதோ நெருப்பு தழல் உன் வாயில வைக்கப்படுகிறது. நெருப்பு தழல் உன் வாயில வைக்கப்படுகிறது. நெருப்பு தழல் உன் வாயில வைக்கப்படுகிறது. ஓ பா, நெருப்பு தழல் இதோ உன் வாயில வைக்கப்படுகிறது. நெருப்பு தழல் இதோ வாயில வைக்கப்படுகிறது. நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல். எஸ் 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 இதோ நெருப்பு தழல் உன் வாயில. இதோ தழல் பிடிச்சோம், தழல் பிடிச்சோம், தழல் பிடிச்சோம், தழல் பிடிச்சோம், தழல் பிடிச்சோம், தழல் பிடிச்சோம். எஸ் எஸ் நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல். ஆ ஆ ஆ ஆ ஷாபாரா காதாலாரா. நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல், நெருப்பு தழல். மாரா காதாய் ரே ஷேகோரோ ஷிபாரா மாரா. ஓ கத்த சத்தனை கேப்ப, ஆண்டோட சத்தத்தை கேப்ப, ஆண்டோட சத்தத்தை கேப்ப. பின்பு நான் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவா? இதோ இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், இதோ அடியான் இருக்கிறேன், என்னை அனுப்பு. இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். இருளான இடமானாலும் சரி, நெருப்பு தலை எவ்வளோ தொட்டிருக்கிறதுனால நான் நெருப்பு, என்னை அனுப்பு. சேவை செய்திடவே அனுப்பும், அனுப்பும். ஊழியம் செய்திடவே அனுப்பும், அனுப்பும். நெருப்பு தழல்
நீ பலிபீடத்தில வைக்கப்பட்ட தழல், நீ தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு தழல், நீ கரி கட்டை அல்ல. கரி நெருப்பு மூலமாய் பேதுருவை நெருப்பா மாத்தினவர், கரி நெருப்பு மூலமாய் ஒரு மோசையை நெருப்பா மாத்தினவர், கரி நெருப்பு மூலமாய் தேவ மனிதர்களை ஏசாயாவை நெருப்பாய் மாத்தினவர். இன்னைக்கு ஒன்ன மாத்திருக்கிறார், இன்னைக்கு ஒன்ன மாத்திருக்கிறார். மீண்டும் ஆண்டவர் சொல்றாரு, நீ கரி கட்டை அல்ல, கரி நெருப்பு. தொடர்ந்து பற்றி எரி தேவனுக்காய். தேவன் மகிமையான காரியத்தை செய்ய போறார். இனி இருள் அல்ல, இனி வெளிச்சமே. இனி பாவம் அல்ல, இனி பரிசுத்தமே. தலலாய் தலலாய் எரிய செய்றீங்க, ஆதி அன்பு குறையாம வாழ செய்றீங்க. அனலாய் தனலாய் எரிய செய்றீங்க, ஆதி அன்பு குறையாம வாழ செய்றீங்க. அனலாய் தலலாய் எரிய செய்றீங்க, ஆதி அன்பு வாழ செய்றீங்க. அனலா தலலா எரிய செய்றீங்க, ஆதி அன்பு குறையாம வாழ செய்றீங்க. இந்த அனலோடு புறப்பட்டு போங்கள். உங்களை பிரகாசிக்கிற நெருப்பாக்கத்தரை வச்சிருக்கிறார். ஆண்டவர்களை ரொம்ப நேசிக்கிறபடினால இப்படி எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறார். மீண்டும் சொல்றேன், நீ கரி கட்டை அல்ல, கரி நெருப்பு. மறந்துடாத. பிசாசு சொல்லலாம், நீ கரிக்கட்டை, நீ குப்பை, நீ ஒன்றுக்கும் உதவ மாட்டேன். நீ சொல்லு, இல்லை நான் கரி நெருப்பு. கரிக்கட்டையா இருந்தது உண்மைதான், ஆனால் நெருப்பானவர் எனக்குள்ள வந்து நெருப்பாக்கிட்டார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். கரி நெருப்புன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு பேசின சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கரிக்கட்டையாக இருக்கிறவர்களை தூக்கி எரிஞ்சு விடாம, நீங்கள் தூக்கி எறியப்பட்ட கரிக்கட்டையை உங்கள் கைகளில் எடுத்து கரி நெருப்புண்டாக்கி பலிபீடத்தில் வச்சு பலிபீடத்திலிருந்து பயன்படுத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரையா. இந்த ஆளுகளுடைய பிள்ளைகளை தொடரட்டும், தொடர்ந்து பற்றி பிடிக்கட்டும். தேவநாம மகிமைப்படட்டையா. கர்த்தர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து நம்முடைய பிள்ளைகளை சிநேகித்தபடினால் செய்த ஊழியத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் செய்கிற ஊழியத்தை மறக்க முடியாத ஆண்டவரே. நீங்கள் செய்கிற நல் காரியங்களுக்காய், நல் ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை பற்றி எரிகிற அனுபவத்துக்குள்ளே நடத்துங்க. எல்லா மகிமை புகழெல்லாம் நமக்கு ஒருவருக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. சோதரம் 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 சோதரம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தோட ஐக்கியம் சிநேக பாதுகாவல் வழிநடத்தலும் இப்போது எப்போது கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord.